உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் சிம்மம் ராசியின் பங்குனி மாத ராசி பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் சூரியன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார். அஷ்டமத்தில் சனியும் இருக்கிறது. அஷ்டமத்தில் சனி என்றால் அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும், ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளும் மருத்துவ செலவுகளும் உண்டு என்பது பொது நியதி. ஆனால் உங்களை பொறுத்தவரை சனி சஞ்சரிப்பது குரு வீடு என்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. பிரச்சனைகளுக்கு எளிய முறையில் தீர்வு காண்பீர்கள். மேசராசியில் சுக்கிரன் 27/3/2026 அன்று சுக்கிரன் மேசராசிக்கு வருகிறார். உங்கள் ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பாக்கியஸ்தானத்துக்கு வருவது நல்ல நேரம்தான். தொழில் வளர்ச்சி திருப்தி தரும். தொகை கேட்ட இடத்தில் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் இதுவரை ஸ்தம்பித்து நின்ற தொகை இப்பொழுது போராடி வந்து சேரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பழைய கடன்களை அடைக்க எடுத்த முயற்சியில் பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் நுணுக்கங்களை மேலதிகாரி கற்றுக் கொடுப்பார். மீனராசியில் செவ்வாய் 1/4/2026 அன்று செவ்வாய் மீனராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் ஆரோக்கியம் பாதிக்கும், மருத்துவ செலவு கூடும், சகோதர ஒற்றுமை குறையும். அதே நேரம் அஷ்டமத்தில் சனியும் சந்திப்பதால் மிக கவனம் தேவை. ஒரு சில காரியங்களில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். வரன்கள் வாசல் தேடி வந்து கை நழுவி செல்லலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. பிறருக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் மாட்டிக்கொள்வீர்கள். பொதுவாழ்வில் இருப்பவர்கள் வீண் பழிக்கு ஆளாக நேரிடும். துணிவும் தன்னம்பிக்கையும் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டிய நேரம் இது. மீனராசியில் புதன் 6/4/2026 அன்று மீனராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியான புதன் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. பண நெருக்கடி அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு கைமாற்று வாங்கும் சூழல் கூட வரலாம். மனக்குழப்பங்கள் ஏற்படும். ஏதேனும் ஒரு செயலை செய்வதற்கு வாக்குறுதி கொடுத்துவிட்டு பிறகு செய்ய முடியாத சூழல் உருவாகும். வெளிநாட்டில் இருப்பவர்கள் சொந்த ஊருக்கும், சொந்த ஊரில் இருப்பவர்கள் வெளிநாடு செல்ல முடியாமலும் தத்தளிப்பர். அனுபவஸ்தர்களின் அறிவுரை தேவைப்படும் நேரம் இது. குருவின் வக்கர நிவர்த்தி. லாபஸ்தானத்தில் வக்கரகதியில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் 17/3/2026 அன்று வக்கர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறார். எனவே பிள்ளைகளுக்கான கல்யாண முயற்சி கைகூடும். பூர்வீக சொத்து தகராறு அகலும். உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்பட்டு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சி பலன் தரும். பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். பல நாட்களாக நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும். சனி மற்றும் செவ்வாயின் சேர்க்கை 1/4/2026 முதல் 13/4/2026 வரை மீனராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். இது அவ்வளவு நல்லதல்ல. பகை கிரகங்களின் சேர்க்கை அஷ்டமத்தில் வரும்பொழுது பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்து மன அமைதியை குறைக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும். நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் கடைசி நேரத்தில் கையை விரிப்பர். விரயங்கள் அதிகரிக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்கள் மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நேரம் இது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களால் பகை ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு குறையும். கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்களை உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாது. பெண்களுக்கு குடும்பச் சுமை கூடும். பரிகாரம்: சனிக்கிழமைகளில் சனி பகவான் வழிபாடு நன்மை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.